ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிறது இறால் கிரேவி. இறால் கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஒயிட் ரைஸு, வெரைட்டிஸ் ரைஸு போன்ற அனைத்து வகையான உணவு வகைகளுக்குமே வந்து நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இது வந்து நம்ம இப்போ எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இறால் கிரேவி வந்து இறால் பிரியர்கள் மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்குமே வந்து இந்த கிரேவியை ரொம்பவும் விரும்பி தொட்டு சாப்பிட்டுக்கிடுவாங்க. நம்ம வேறு எங்கேயாவது ட்ராவல் போனோம் அப்படின்னா கூட சப்பாத்திக்கு இந்த இறால் கிரேவியை வச்சு நீங்கள் பார்சல் பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இது எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, நம்மளோட ஃபிஷ் ரெசிபி சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய சேனல் கிடையாது, உங்களுடைய சேனல். அதனால் நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ் ரெசிபிஸ், உங்களுடைய ஃபிஷ் ரெசிபி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இறால் வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா சுத்தம் செஞ்சு மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டுங்க பெரட்டி எடுத்து இதே மாதிரி இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கிடுவேங்க. இப்போ 1 கிலோ வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அரை கிலோ, இல்லை அரை கிலோ வாங்கிட்டு வந்தால் 1/4 கிலோ அந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கிடுவேங்க. இப்போ 1/4 கிலோ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் கிராம்பு, பட்டை, அன்னாச்சி பூ சேர்த்து வதக்கி 2 மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயத்தை பொடிதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறணுங்க. இப்போ நான் சால்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். ஆரம்பத்திலேயே சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சால்ட்டு சேர்த்தோம்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதனால நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 4 பச்சை மிளகாய் கீரி போட்டு அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்தது 1 ஸ்பூன் அளவிற்கு சில்லி பவுடர். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுறலாம், கலந்து விட்டுறலாம். இப்போ சில்லி பவுடரை நம்ம வெங்காயம் கூடயே நான் ஆரம்பத்திலேயே சேர்த்துட்டேன். ஏன்னா கிரேவி வந்து நம்மளுக்கு நல்லா ரெட்டிஸாக கிடைக்கும். முன்னாடியே வந்து வெங்காயத்து கூடயே அந்த ஆயிலோடு சேர்த்து வதக்கிறப்போ சில்லி பவுடரையும் சேர்த்துட்டோம்னா கிரேவி வந்து நல்லா ரெட்டிஸாக இருக்கும். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் உள்ள தக்காளியை நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் அளவிற்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் ஒரு கவர் போட்டு இதை நல்லா நான் வந்து மூடி வைக்க போகிறேன். ஏன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இந்த கிரேவி வந்து நல்லா ஆயில் பிழிஞ்சு வர்ற வரைக்கும் நம்மளை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு பாருங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லா வதங்கி அந்த ஆயில் வந்து மேலே பிழிஞ்சு வருது. இந்த நேரத்தில் தான் 1 ஸ்பூன் அளவிற்கு தனியா பவுடர் சேர்க்கணும். அடுத்ததாக சிக்கன் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது சீரக பவுடர் சேர்க்கணும். அரை ஸ்பூன் அளவிற்கு சீரக பவுடரு. பெப்பர் பவுடர் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுவுமே ஒரு அரை ஸ்பூன் அளவிற்கு நம்ம சேர்த்துக்கிறலாங்க. இப்போ உப்பு சேர்க்கணும். நான் உப்பை முன்னாடியே போட்டுட்டேன், அதனால் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக அரை கிலோ அளவிற்கு இறால். அதை வந்து நான் பெரிய இறாலாக இருந்ததுனால அந்த இறாலை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால் ஒரு இறாலை ஒரு 3 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ அளவிற்கு கட் பண்ணி எடுத்து வச்சதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற அளவு 1/4 கிலோ அளவிற்கு தாங்க. அடுத்தது தயிர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறணும். இந்த தயிர் தான் வந்து இதில் வந்து ரொம்ப வந்து இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கே காரணம். நல்ல புளிப்பு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. 1 ஸ்பூனுக்கு கண்டிப்பாக நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கிறணும். நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கிறணும். அதை நல்லா 1 அல்லது 1.5 ஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கிறணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போது 1 கப் அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், அளவாக சேர்த்தா நம்மளுக்கு கிரேவி வந்து கரெக்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா இப்போ கிரேவி ரொம்ப தண்ணியாயிரும். இப்போது தண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம திரும்ப இதை வேக வைக்கணுங்க. மூடி போட்டு கவர் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து
எடுத்து பார்க்குறப்போ நல்ல நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே நம்ம விட்டுறலாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த பக்குவமே நம்மளுக்கு போதுமானதுங்க. இல்லை நம்ம இன்னும் ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னோம்னா திரும்ப நம்ம கவர் பண்ணி வச்சுட்டு நம்ம கெட்டியான முறையில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ கருவேப்பிள்ளையை எடுத்து இதை நல்லா பொடிதாக சாப்பிட பண்ண போகிறேன். கொத்தமல்லி இலை இல்லாட்டினா கருவேப்பில்லை ஏதாவது எடுத்து நம்ம அதில் வந்து மேலே தூவி விட்டு சேர்த்துக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவும் சுலபமான முறையில் இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.